லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன அனிதா? என்ன ரஜினி, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு. வேலை முடிஞ்சிருச்சு அதான். உன்ன கேள்வி கேட்க யாருமா இருக்கா? வீடு ஆபீஸ் எல்லா இடத்துலயும் நீ வச்சதானே சட்டம். அது எப்படி யாரா இருந்தாலும் உன் பக்கமே எழுத்துக்கிற? உன் இஷ்டத்துக்கு ஆடவும் வைக்கிற. அந்த சீக்கிரட்டை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூட. நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அனிதா. நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். மனசார நேர்மையான அன்போட இருந்தா யார வேணாலும் நம்ம பக்கம் இழுத்துக்க முடியும். முக்கியமா உயிருக்கு உயிரா பழகினவங்க மேல கோவம் இருந்தாலும் முதுகுல குத்துற வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அப்படி இருந்தா நீ நினைச்சது நடக்கும். உயிருக்கு உயிரா பழகுற மாதிரி நடிச்சு அவங்க உயிரையே எடுக்கிற அளவுக்கு போற நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியா? இதுதான் கலிகாலம்ங்கிறது. அனிதா, ஏய் சத்தம் போடாத. இந்த சத்தம் போடுறது மிரட்டுறது இதெல்லாம் என் தம்பியோட வச்சுக்கோ. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். வாய்ப்பே இல்லை அனிதா. இதுக்கு மேல என்னையும் பார்த்திபனையும் பிரிக்க முடியும்னு நீ கனவு கூட காணாத. ஐயோ இல்லம்மா, அந்த கனவெல்லாம் நான் காண முடியுமா? உன்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு அவன் இருக்கணும்ல அனிதா. சும்மா நடிக்காத. அவன் உயிருக்கு என்ன வேணாலும் ஆயிரும்னு தெரிஞ்சுதானே இந்த போட்டியில அவனை சேர்த்து விட்டுருக்க. அதுக்கப்புறம் எதுக்குடி இந்த நடிப்பெல்லாம்? இங்க பாரு, அவன் ஜெயிப்பான். அவன் கனவு நிச்சயமா நிறைவேறும். அந்த சந்தோஷத்தை அவன் முகத்துல நீயும் பார்க்கதான் போற. அதுக்காக தான் அவனை நான் இந்த போட்டியில கலந்துக்க சொல்லிருக்கேன். போதும் ரஜினி, போதும். இங்க பாரு, அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உனக்கு 15 பவுன் தாலி செயின் மட்டும்தான் போகும். ஆனா எனக்கு என் தம்பி. அனிதா, ஏய், என்ன அடிக்க கை வாங்குறியா நீ? அடிச்சிருவியா நீ? அடிச்சிருவியா நீ? மாட்டேன் அனிதா, நிச்சயமா அடிக்க மாட்டேன். இப்ப கைய ஓங்கினது கூட தப்புதான். இப்போ நான் உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் பார்த்திபன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்ன்னு ஆயிடும். அவன் மேட்ச்ல ஜெயிச்சு கப்பு வாங்குவான். அப்போ அந்த நிமிஷம் நீ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். பாக்கலாண்டி, உன் சுயநலத்துக்காக நீ என் தம்பி உயிரோட விளையாடிட்டு இருக்கன்னு இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்க தான் போறேன். இங்க பாரு அனிதா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் கனவை ஜெயிக்க நம்ம காதல் தான் காரணம் ரஜினின்னு பார்த்திபன் உங்க எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா சொல்லதான் போறான். அப்ப நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு டோர்னமெண்ட்ல பாப்போம்ல. எவ்வளோ பேசினாலும் உன் தெனாவட்ட நீ விட மாட்டல்ல. இரு, உனக்கு இருக்கு.
என்னாச்சுங்க? எதுக்கு அழுவுறீங்க? நீங்க இப்படி அழறத என்னால பார்க்க முடியாது. ரஜினி, என்னாச்சு சொல்லு ரஜினி. ரஜினி, எதுக்கு அழற நீ? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன? அத்தை எதுவும் திட்டினாங்களா? பத்மாமாக்கும் அத்தைக்கும் சண்டையா மறுபடியும்? அந்த ராதிகா ஏதாவது சொன்னாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்த்திபா. என் ரஜினிக்கு பயமா? பிராங்க் பண்றீங்களா? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்த்திபா. சரி, என்ன பயம்? எதுக்கு பயம்? பார்த்திபா, இந்த வீட்ல அப்பா சித்தப்பான்னு நிறைய பேரு நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராதிகா கூட உன் மேல இன்னும் கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். என் மேல மட்டும் இல்லைங்க, நம்ம மேல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்பதான் தெரியுமா என்ன? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. தெரியும் தான், ஆனா என்னங்க? செலக்ஷன் மேட்ச்ல யார் கூட தோத்தனோ அவன் கூட தானே நாளைக்கு மேட்ச் ஆட போறேன். ஓ, ஜெயிப்பனா மாட்டனான்னு பயப்படுறீங்களா? மத்த 2 ரவுண்ட் ஜெயிச்சு தானங்க ஃபைனல்ஸ் வந்திருக்கேன். அதுக்கு இல்ல பார்த்திபா, முதல் ரவுண்ட்ல நீ தோத்து போனப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்தாலும் பிராக்டிஸ் இல்லாம திடீர்னு ஃபைட் பண்ணதான் காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் ஸ்டாமினாவும் கம்மியா இருந்துச்சு. இப்பதான் அதெல்லாம் சரி பண்ணிட்டியே. பாரா, இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு பயம்? அனிதா, அனிதாவை பார்த்தேன் பார்த்திபா. ரொம்ப கோவமா இருக்கா. நானும் கோவமா பேசிட்டு வந்துட்டேன். அதை விடுங்க, அவெல்லாம் ஒரு ஆள்னு அவளை பத்தி பேசுறீங்க. தூங்குற ஆளை தாங்க எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல, அப்படி இல்ல பார்த்திபா. அவ ஒன்னும் நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கல. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு தான் பயப்படுறா. அவ நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்திபா, நீ எப்படி பிராக்டிஸ் பண்றன்னு நானும் பார்க்க தானே செய்யறேன். உன் உழைப்புக்கான பலன் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா உன்னை சுத்தி சுத்தி எதிர்மறையா யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரோட எண்ணமும் ஒண்ணு சேரும் போது அது உன்னை பாதிச்சிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. இந்த மேட்ச்ல உனக்கு என்ன ஆனாலும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. இங்க பாருங்க, உங்களை எல்லாரும் முன்னாடியும் நான் தலைகுனிய வச்சிருவேன்னு பயமா இருக்கா? பார்த்திபா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இங்க பாருங்க, அவங்க எத்தனை பேர் வேணாலும் சேர்ந்து எனக்கு எதிரா நிக்கட்டும். ஆனா என் பக்கத்துல உங்க காதலும் நம்பிக்கையும் இருக்கிற வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க பாருங்க, உங்க நம்பிக்கை தான் என்னோட தைரியம். அது இருந்தா உங்க பார்த்திபன் நிச்சயமா ஜெயிப்பான். அதுவும் அவனுக்கு கிடைக்க போறது ஒரு வெற்றி இல்ல. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல ஜெயிச்சு பார்த்திபன் பாக்ஸிங் பண்ண பயந்து ஓடிட்டாங்கிற பேரை முதல்ல மாத்துவேன். 2 வருஷம் டச்ல இல்லைனாலும் பார்த்திபன் இன்னைக்கும் கிங்கு தான் அத்தனை பேரும் சொல்லுவாங்க. அது முதல் வெற்றி. அப்புறம் என் தங்கத்தோட கழுத்துல 15 பவுண்ட்ல தங்கத்துல தாலி செயின் போட போறனே, அது 2வது வெற்றி. எப்படின்னு பாக்குறீங்களா? இப்படி எடுத்து
இப்படி போட்டு விடுவேன். பார்க்க அப்படி இருக்கும். அங்க நிக்கிற அத்தனை பேரும் கிளாப் பண்ணுவாங்க. ஏங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உம்முன்னு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிக்கலாம்ல? அதான் ரஜினி, இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு. பாருங்க தம்பி, எவனும் வேலை முடியறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் ஏதோ கொஞ்சமா அட்வான்ஸ்னு கொடுப்பான். ஆனா நான் அப்படி கிடையாது. மொத்தமாவே இப்பவே எல்லா பணத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேன். சார், நீங்க ஒன்றும் சும்மா கொடுக்கலையே சார். சரி, எங்க தலை 2 வருஷமா ஒரு மேட்ச்ல கூட தோத்தது இல்ல. அது தெரிஞ்சுதானே எங்க கிட்ட வந்திருக்கீங்க. தம்பி, நீங்க ஜெயிப்பீங்கன்னு தெரியும். அதுக்கு உங்களுக்கு 10 லட்சம் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நான் கொடுக்கிற எக்ஸ்ட்ரா 10 லட்சம் எதுக்கு தெரியுமா? அது அந்த பார்த்திபனை காலி பண்றதுக்கு. புரியுதா? எல்லாமே புரியுது சார். இல்லனா எடுத்த எடுப்புலயே அவனை காலி பண்ண சொல்லி 10 லட்சத்தை கொண்டு வருவீங்களா? நீங்க ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க. முடியாம தானே 10 லட்சத்தை யோசிக்காம இங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதுலயே தெரியுது அவன் எப்பேற்பட்டவன். செலக்ஷன் மேட்ச்ல அவன் என் கூட ஃபைட் பண்ணிருக்கான். அதனால அவன் எவ்வளவு டஃப்பான ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப என்ன, உங்களால முடியாதுன்னு சொல்றீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லல. 10 லட்சம் கொடுக்கறேன், அதுவும் மொத்தமா கொடுக்கறேன். வேலை முடியறதுக்கு முன்னாடி கொடுக்கறேன்னு நீங்க பில்டப்லாம் பண்ண வேணாம் சார். இதுல ரிஸ்க் லெவல் எங்களுக்கும் ஜாஸ்தி. இங்க பாருங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா அவ ரிங்க விட்டு உயிரோட வெளியில வரக்கூடாது. எனக்கு தேவை அது மட்டும்தான். இது போதும், நீங்க கிளம்புங்க. இதுக்கப்புறம் நாம வேலையை முடிக்கிற வரைக்கும் நாம மீட் பண்ணிக்குவோ பேசிக்குவோ வேணாம். சரி தம்பி, நான் அப்படியே கிளம்புறேன். பிடிச்சிருங்க. என்ன தலை, இந்த ஆளு கண்ணிலே ஸ்கேன் பண்ணிட்டு போறான். பத்து லட்சத்தை சொலையா தூக்கி கொடுத்துருக்கான்ல, அந்த ஆளை விடுங்கடா. இனிமே நம்ம டார்கெட் அந்த பார்த்திபனை காலி பண்றதுதான். பரவாயில்லையே பார்த்திபா, காலையில எந்திரிச்சு அடி வாங்க ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஆமா, காலையில எந்திரிங்க சாம்பியன் அப்படின்னு சொல்லி பாசமா என் பொண்டாட்டி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எழுப்பி விட்டா. அப்போ ரெடி ஆகாம எப்படி இருக்க முடியும் ராதிகா?
1000 சொல்லு. தான் புருஷன் ஜெயிக்கணும், அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிற பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. என்ன நான் என்னவோ தப்பா சொன்ன மாதிரி கோவத்துல முகம் அப்படியே செவக்குது. உன் பக்கத்துல நிக்கிறாங்களே உன் அக்கா கிட்ட கேள. ஏய், நான் பேசாம தானே இருக்கேன். என்ன தேவையில்லாம வம்பு கேட்காத சொல்லிட்டேன். அது எப்படி உங்களை பத்தி பேசாம இருக்க முடியும்? உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தப்பெல்லாம் நீங்க பேசாம தான் இருந்தீங்க. ஆனா அண்ணனுக்கு அவமானம் வந்தப்போ சும்மா பொங்கி எழுந்தீங்களா இல்லையா? மாமாவை இப்ப வரைக்கும் அத்தை விட்டு கொடுக்கல. உங்க வீட்டுல இவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா? புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம. அத பத்தி என் புருஷன் கவலைப்பட்டு பாரு, நீ பேச தேவையில்ல. இன்னைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் திரும்பி வரியான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அத யோசி. போவேன், போயிட்டு சும்மாலாம் வரமாட்டேன். சும்மா 10 லட்சத்தை ஜெயிச்சு என் பொண்டாட்டிக்கு தாலி செயினோட வருவேன். எப்படி ஜெயிப்ப? இந்த அடிப்பட்ட கைய வச்சுக்கிட்டா? உனக்கு ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அனுபவம் இல்ல ராதிகா. பிளான் பண்ணதான் பண்ண. அந்த பஞ்சிங் பேக் அப்படியே அருந்து கையில விழுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கைய சும்மா அசைக்க கூட முடியாத மாதிரி ஆயிருக்கும். உன் பிளான் கூட சக்சஸ் ஆயிருக்கும். ஏய், நான் தான் இந்த பிளான் பண்ண, நீ பாத்தியா? அதானே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவன் மேல பழி போட பாக்குறியா நீ? இந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இப்படிதான் நடக்கும், இவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. பார்த்திபன் கணக்கு எப்பவும் மிஸ் ஆகாது. விடுக்கா, கை உடைஞ்சு போச்சு. எப்படியும் குத்துயிரும் கொலை உயிருமா வீட்டுக்கு வர போறான். அப்புறம் பேச முடியாதுல, இப்பவே பேசிட்டு போட்டும். என்ன பார்த்திபா நக்கலா பாக்குற? இந்த கையில காயம் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. பார்த்து வலிச்சிராம மருந்து போட்டுக்கோ. என்ன ஏன் பார்த்திபா, உன் பொண்டாட்டி இந்த காயத்துக்கெல்லாம் பாசமா மருந்து போட்டு விட மாட்டாளா? அதான் ரஜினி கிட்ட சொல்ல வேண்டான்னு உன் மாமா கிட்ட சொல்லிருக்கானே. இவனுக்கு அடிபட்டதே அவளுக்கு தெரியாது. விடுக்கா, சரி விடு. இவன் அக்கா புருஷனா போயிட்டான், நானே பொறுப்பா கேக்குறேன். கை எப்படி இருக்கு பார்த்திபா? சண்டை போட முடியுமா? எங்க ரஜினி அக்கா வாழ்க்கைய நீ தான் காப்பாத்தணும். உன் கை உடைஞ்சாலும் நீ அவளை கை விட்டுறாத. கை கரெக்டா இருக்குல்ல? நீ என் பொண்டாட்டியோட தங்கச்சியா போயிட்ட. அதான் மெதுவா பட்டும் படாம ஒண்ணு கொடுத்த. ஆனா ரிங்ல இவ்ளோ சாஃப்டா இருக்க மாட்டேன். சோ எப்படி பார்த்தாலும் என் கை ஓகே தான் இல்ல ராதிகா? அங்க நீ அடி வாங்கி சாகிறத பார்க்க தானடா போறேன். ஐயோ ஐயோ, இத நானே சொல்லணும்னு நினைச்சேன். முடிஞ்சா உங்க அப்பா சித்தப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. ஏன்னா உங்களெல்லாம் பார்த்தாதான் எதிரில் இருக்கிறவனை பொழந்து கட்டணும்னு தோணும். எல்லாருக்கும் விழ வேண்டிய அடிய பாவம் யாரு பெத்த புள்ளையோ அவன் வாங்க போறான். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. பாக்ஸிங் கிளப் தெரியும்ல, வந்துருங்க. பாய். போ. இது வரைக்கும் பேசிட்டு இருந்த நீ இப்ப கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. இது வரைக்கும் பார்த்த ராதிகா வேற, ஆனா இதுக்கப்புறம் நீ பார்க்க போற ராதிகா வேற. அடடே பார்த்திபா, கிளம்பிட்டியா?
எல்லாம் எடுத்துட்டல? ஆ எடுத்துட்டேன். அட, நான் எடுத்து ஏய், வரேன். நீ பேக் எல்லாம் தூக்க கூடாது. நீ பாக்ஸர் பார்த்திபன். சரி. ஆமா, ரஜினி எங்க? உள்ளதான். இதோ வராங்க. வா ரஜினி. சரி பார்த்திபா, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம் ரஜினி. அத்தை, நான் மேட்சுக்கு கிளம்பிட்டேன். இப்படி தலையசைச்சா நான் எப்படித்தான் கிளம்புறது? ஜெயிச்சுட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க.